வணக்கம். போன வீடியோவில் நாலடியாரை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம் சமச்சீர் புக்லேருந்து. அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். நீங்கள் இது ஸ்லோவாக கூட பார்த்து ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க. நாலடியார் நூலை இயற்றியவர்கள் யார்? இப்போ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நம்ம போன வீடியோவில் பார்த்ததெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறதும் சரியான வகையில் தான் படிக்கோங்கிறதையும் உங்களால் உறுதி பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நாலடியார் ஆசிரியர் யார்? சமண முனிவர்கள். ஓகே, இந்த சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டை சார்ந்தவங்கன்னு பார்த்தோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து எழுதுனால இது ஒரு தொகை நூல். ஒருத்தர் ஆசிரியர் இல்லை, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இதை தொகுத்தவர் பதுமனார்னு பார்த்தோம். இப்போ வாங்க, நாலடியார் எந்த நூல் தொகுப்பை சார்ந்தது? இது கீழே இருக்க எதில் பாருங்கள், 17 மேற்கணக்கா, ஐம்பெருங்காப்பியமா, சிற்றிலக்கியமா, 17 கீழ்கணக்கா? 17 கீழ்கணக்கில் தான் இது இருக்குது. திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, இதெல்லாம் கீழ்கணக்கு நூல்கள். இந்த கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா சங்கம் மருவிய காலத்தை சார்ந்ததுங்க. அதாவது சங்கம் மருவிய காலம் அவ்வளவு ஒழுக்கத்தில் எல்லோரும் சிறந்து இல்லை, அறத்தில் எல்லாம் சிறந்து இல்லை. அந்த மாதிரி டைமில் அங்கே இருக்க அறிஞர்கள், சான்றோர்கள் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த சொசைட்டியை நல்வழிப்படுத்தணும். அதுக்காக தான் அந்த டைமில் நீதி நூல்கள் நிறைய தோன்றிருக்கு. அந்த காலம் சங்கம் மருவிய காலம். அங்கே நீதி நூல்களுக்கு தேவை ஏற்பட்டனால நிறைய அறிஞர்கள் நீதினா என்ன, அறம்னா என்னன்னு நிறைய நூல் எழுதியிருப்பாங்க. அந்த நூல்களுடைய ஒரு மெனு தான் அந்த 17 கீழ்கணக்கு நூல்கள், இல்லைன்னா அதோடைய ஒரு கம்பைலேஷன் சொல்லலாம். மூணாவது கொஷின் பாருங்கள். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு தொகை நூல். நிறைய சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க, ஒரு ஆசிரியர் கிடையாது. அதை தொகுத்தவர் பதுமனார்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள், ஒரு கொஷின் படித்தாலே இன்னொரு கொஷின் ஆன்சர் பண்ணுற மாதிரி வருது. ஒரே ஒரு தொகை நூல் தாங்க 17 கீழ்கணக்கில் இருக்குது, நாலடியார். நம்ம இப்போ திருக்குறளை திருவள்ளுவர் மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஆனால் இந்த நாலடியாரை நிறைய சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க. அதனால் இது ஒரு தொகை நூல். இந்த நாலடியார் பாடல்களை தொகுத்தவர் நம்ம பார்த்தோம் இல்லையா, பதுமனார்னு. பதுமனார் தான் இது பண்ணியிருப்பார். இப்போ இன்னொரு இங்கே பாருங்க, ஆப்ஷன் சியில் முத்தரையர்னு இருக்குது. இது ஒரு கொஷினாக ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கொஷினில் முதல் லைன் இதுதான். நான் முத்தரையர்கள் அப்படின்னா சிற்றரசர்கள். இவங்க யார்? சிற்றரசர்கள். ஆப்ஷன் சியில் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கிடைக்குதுன்னா அது இந்த நாலடியார் லிட்டரேச்சரில் தான் கிடைக்கிது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பதுமனார் தாங்க தொகுத்திருப்பார். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தர்மர் தான் அறம் பொருள் இன்பம்னு முப்பாலாக பிரிச்சிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். நாலடியாரை அறப்பொருள் இன்பம் என முப்பாலாக பகுத்து உரை கண்டவர். நாலடியாரை அறம் பொருள் இன்பம் என முப்பாலாக பகுத்து உரை கண்டவர். தொகுத்தவர் பதுமனார். ஆனால் அந்த முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் தர்மர். தர்மர் கரெக்டாக பிரிச்சுக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மர் தான் கரெக்டாக பிரிச்சுக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலடியார் நூலில் உள்ள அதிகாரங்கள் நம்ம அங்கே டீட்டெயிலாக பார்த்தோம் ஒரு பாக்ஸில். ஸோ நாலடியார் நூலில் உள்ள அதிகாரங்கள் 40. திருக்குறளில் 133, இங்கே 40. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலடியாரில் 400 பாடல்கள் இருக்குது. அதனால தான் நாலடி 400ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த 400 பாடல்களில் ஒரு 0 கட் பண்ணாதான் இதோடைய அதிகாரம். 400 40 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 40 அதிகாரம் இன்ட்டு 10னா 400 இல்லையா? நம்ம திருக்குறள் மாதிரி வருதா? 133 அதிகாரத்தில் 1330 குறள். அதே மாதிரி 40 அதிகாரத்தில் 400 பாடல்கள். அதே தான் ஃபாலோ பண்ணுது. இதை குட்டி திருக்குறள்னு சொல்லுவோம், திருக்குறளுடைய விளக்கம்னு சொல்லுவோம். இந்த நாலடியார் நூல் எந்த வகைப்பானா வெண்பா. திருக்குறளும் வெண்பா, நாலடியாரும் வெண்பா. திருக்குறள் மாதிரியே வரனால தான் இதை குட்டி திருக்குறள் அப்படிங்கிறோம். இப்போ வேளாண் வேதம் அங்கேயே பார்த்தோம். வேளாண் வேதம் அப்படின்னா அது நாலடியார். இது நம்மளோட புக்லேயே இருக்குது. வேளாண் வேதம்னா நாலடியார். இது நம்மளுக்கு 2-3 தடவை கேட்டிருக்காங்க. இந்த ஏன் வேளாண் வேதம் அப்படின்னா இது விவசாய மக்களை சிறப்பித்து சொல்கிறனால இதை வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாலடியார் தான். குட்டி திருக்குறள் நான் சொன்னேன் இல்லையா, திருக்குறள் மாதிரியே அதிகாரம் அறம்பொருள் இன்பம் வெண்பால தான் இருக்குது.
திருக்குறள் நிறைய இடத்துல இது ஃபாலோ பண்ணுறனால இதை வந்து குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருக்குறள் 1330 வெண்பா இருக்குது, இதில் வந்து 400 பாடல் தான். ஸோ அப்படி குட்டி திருக்குறள். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திருக்குறளையும் ஆங்கிலத்தில் அந்த டைமில் ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்தவர், ஃபஸ்ட்டு இல்லை, அதாவது இங்கிலீஷில் இங்கே இருக்க தமிழ் நீதி நூல்களை அதிகமாக மொழிபெயர்த்தவர் வந்து இந்த ஜியு போப் தான். திருக்குறள், நாலடியார், சரிங்களா? அதனால் இந்த ஆப்ஷனில் ஜியு போப் தான். வீரமாமுனிவரெலாம் லத்தீனில் தான் பண்ணுவார். எல்லிஸ் துரை வந்து திருக்குறள் சம்மந்தப்பட்டவர். கால்டுவெல்லும் திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். இப்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். புக்கில் இருக்கக்கூடிய லைன்ஸும் அதுக்கடுத்து இந்த பழமொழியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 4 வேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி. இல்லை 4னா நாலடியார், 2னா திருக்குறள். அதே மாதிரி பழகு தமிழ் சொல்லருமை தமிழில், அதாவது பழகு தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும் இல்லையா, அதுலேயும் 4 2ன்னு வரும். எந்த இதில் 4 கேட்டாலும் அது நாலடியார் 2, அதாவது 4 2ன்னு வந்தாலே 4 நாலடியார் 2 திருக்குறள்னு வரும். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இது நம்மளுக்கு தெரிஞ்ச பழமொழி மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து நாலடியார்னு என்ன எடுத்திருக்காங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. அதாவது அங்கேயே பார்த்தோம் இல்லையா, நம்ம கல்வி கரையில் கற்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான், இத்தனை வருஷம் தான் கற்றுக்க முடியும். ஆனால் கல்விக்கு எல்லையே கிடையாது. அது கற்றல் அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்க பொழுது. உங்கள் தாத்தா படித்தாங்க, உங்கள் அப்பா படித்தாங்க, நீங்கள் படித்தீங்க, உங்களுடைய குழந்தைங்க, அவங்களோட பேரம்பேத்தின்னு படிச்சுட்டே இருக்க போகிறாங்க. ஸோ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. அப்போ என்ன செய்கிறது, நிறைய புக்ஸ் இருக்குது, குறைய டைமில் நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானதுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முதல்ல அதை படிக்கணும். எப்படி எதை கம்பேர் பண்ணினா அன்னப்பறவை பாலை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி நம்மளும் முக்கியமான புக்ஸ் எல்லாம் முதல்ல படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த திருக்குறளுடைய பொருள் வரும். இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு நாலடியார் பாடல். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும். நாய்க்கால் சொன்னீங்க, ஒரு குட்டி டாக் வந்துட்டு. ஓகே, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும். நாய்க்கால் கண்டினியூ பண்ணலாமா? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும். அதாவது சிலர் நாய்க்கால் இருக்கக்கூடிய அந்த விரல் வந்து எப்படி ஒட்டி ஒட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம கூட நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு கஷ்டம்னு வந்தால் உதவி பண்ண மாட்டாங்க. அதுவே சில தூரத்தில் இருப்பாங்க, வாய்க்கால் மாதிரி. ஆனால் எங்கேருந்தோ வந்து பயிருக்கு உதவி செய்கிற மாதிரி நமக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி சில நட்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி நட்பை பற்றி பேசியிருப்பார். நெருங்கிய நண்பர்கள் செய்யாத உதவியையும் தூரத்துலேருந்து வரவங்க நமக்கு செய்த உதவியும் பேசியிருப்பார். நட்பை பற்றி தாங்க பேசியிருக்காரு. அதே மாதிரி கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கல்வியை பற்றி பேசியிருக்காரு, கல்வியோட சிறப்பு. எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. விச்சைனா கல்வி, அதான் ஆன்சரா? ஓகே, விச்சை தான் கல்வி. எச்சம் என ஒருவன், அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து, ஒரு ஏதாவது கொடுத்துட்டு போகணும்னு நினச்சோம்னா அது வந்து வேறு எதுவுமே இல்லை, கல்வி மட்டும்தான். ஏன்னா அது மட்டும்தான் அழியாத செல்வம். வேந்தராலும் பிடுங்க முடியாது, வேந்தரால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது. இத்தனை சிறப்புக்குரியது அந்த கல்வி. அடுத்து இதுதான் அப்படி சொன்னோம் இல்லையா, பழகு தமிழ் சொல்லருமை 4 2. 4 2ன்னு வந்தால் 4 நாலடியார், 2னா திருக்குறள். இங்கே 4ன்னு கேட்டிருக்காங்க, நாலடியார். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின். நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.